கமலா ஜெயித்தால் மூன்றாம் உலகப் போர், அனல் பறக்கும் அமெரிக்க தேர்தல் விவாதம். குரங்கம்மைக்கு எதிரான தடுப்பூசி பரிசோதனைக்கு சீனா அனுமதி. வியட்நாமில் யாகி சூறாவளிக்கு 141 பேர் பலி. ஹனோய் நகரில் வெள்ள அபாயம். அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து விபத்து, 26 பேர் பலி. ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகளை வழங்கியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. பங்களாதேஷில் மீண்டும் ஆர்ப்பாட்டம். அமெரிக்காவுடன் அணு ஆயுத போருக்கு தயார், வடகொரியா அறைகூவல். அரசியலமைப்பின் மீது ட்ரம்புக்கு எந்த மரியாதையும் இல்லை. பொருளாதாரத்தை சீரழித்த அவர் மீண்டும் அதிபரானால் தன் மீதான வழக்குகளிலிருந்து தப்பித்து விடுவார் என்று நேரடி விவாதத்தில் கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பதிலுக்கு பேசிய ட்ரம்ப், அமெரிக்கா தற்போது செல்லும் பாதையில் சென்றால் மூன்றாம் உலகப் போர் நிச்சயம் வரும் என்றார். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி சார்பில் துணை அதிபரும் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் குறித்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இருவரும் முதன்முறையாக இன்றைய தினம் பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் ABC செய்தி நிறுவனம் நடத்திய விவாதத்தில் பங்கேற்றனர். விவாதத்தின் போது இருவரும் தமது கருத்துக்களை அள்ளி வீசினர். அப்போது கமலா ஹாரிஸ் பேசியதாவது: சீனாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்ட ட்ரம்ப் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தினார். சீனா அதிபருக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவு வெளியிட்டிருந்தார். ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் சுகாதாரமும் பொருளாதாரமும் மிக மோசமாக இருந்தது. சீனாவுக்கு அமெரிக்காவை ட்ரம்ப் விற்பனை செய்தார். அவர் சீனாவின் ஆயுத பலம் அதிகரிக்க உதவி செய்தார். அமெரிக்க பொருளாதாரத்தை சீரழித்தவர் ட்ரம்ப். அவரால் தான் வர்த்தக போர் ஏற்பட்டது. ட்ரம்பால் கொண்டுவரப்பட்ட கருக்கலைப்புக்கு எதிராக 20 மாகாணங்களில் சட்டங்கள் உள்ளன. பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கூறக்கூடாது. ஒரு பெண்ணின் அடிப்படை உரிமையை அரசு நிர்ணயிக்க கூடாது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் தேசிய கருக்கலைப்பு கொள்கையை கொண்டு வந்து விடுவார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கருக்கலைப்புக்கு ஆதரவாக இருப்போம். நெருக்கடியான இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு சரியான தலைவர் தேவைப்படுகிறது. மக்களின் பிரச்சனைகள், கனவுகள் பற்றி ட்ரம்ப் பேசவே மாட்டார். அரசியலமைப்பின் மீது ட்ரம்புக்கு எந்த மரியாதையும் இல்லை என அவருடன் பணியாற்றிய அதிகாரி ஒருவர் என்னிடம் கூறினார். ட்ரம்பே ஒரு குற்றவாளிதான். அவர் குற்றவாளிகளை பற்றி பேசுவது வேடிக்கையாக உள்ளது. ட்ரம்ப் மீண்டும் அதிபரானால் அவர் மீது வழக்குகளில் இருந்து தப்பித்து விடுவார். அமெரிக்காவின் சட்டத்தின் மீது ட்ரம்புக்கு நம்பிக்கை இல்லை என்றும், இவர் மீண்டும் அதிபரானால் நாடு தாங்காது என்று இவருடன் பணியாற்றிய அதிகாரிகளே தெரிவிக்கின்றனர். ப்ராஜெக்ட் 2025 என்ற ஆபத்தான திட்டத்தை ட்ரம்ப் வைத்துள்ளார். அனைவரையும் ஒன்றிணைக்கும் அதிபரை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இவர் பிரிக்க பார்க்கிறார். ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சட்டவிரோத குடியேற்றத்தை பற்றி மட்டுமே பேசுகிறார். வேறு எதையும் பேசவில்லை. நாட்டின் சுயசார்பு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டங்களை வகுத்து வருகிறோம். இவ்வாறு கமலா ஹாரிஸ் பேசினார். இது பற்றி ட்ரம்ப் பேசியதாவது: கொரோனா தொற்றை மிக சிறப்பாக கையாண்டோம். அமெரிக்காவிற்கான மிக சிறந்த பொருளாதாரத்தை உருவாக்கினேன். என்னுடைய ஆட்சியில் பணவீக்கம் மிக குறைவாக இருந்தது. சீன பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தி வருவாய் ஈட்டினோம். பைடன் ஆட்சியில் பணவீக்கத்தால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவரது ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளாக பொருளாதாரம் மோசமான நிலையில் இருந்தது. நான் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன். சட்டவிரோத குடியேற்றம் அதிகரிக்க பைடன் ஆட்சிதான் காரணம். குற்றவாளிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்களை குடியேறிகளாக பைடன் ஆட்சி அனுமதிக்கின்றது. நீதித்துறையை தனக்கு எதிராக ஏவிவிட்டு அதிபர் தேர்தலில் வெல்ல நினைக்கிறார் அதிபர் ஜோ பைடன். கருக்கலைப்பு தொடர்பாக மிக ஆபத்தான கருத்துக்களை ஜனநாயக கட்சியினர் கூறினர். பைடன் ஆட்சியில் 9 மாதங்களிலும் கருக்கலைப்பு செய்ய அனுமதித்தனர். கருக்கலைப்பு தொடர்பாக முடிவு எடுக்கும் அதிகாரம் மாகாணங்களில் இருக்க வேண்டும். கடந்த 52 ஆண்டுகளாகவே கருக்கலைப்பு பிரச்சனை ஒரு சிக்கலாக உள்ளது. செயற்கை கருத்தரிப்புக்கு நான் எதிரானவன் அல்ல. கருக்கலைப்புக்கு எதிரானது எனது நிலைப்பாடு. இருந்தாலும் மக்களின் கருத்துப்படி செயல்படுவேன். கமலா ஹாரிஸ் ஒரு கம்யூனிஸ்ட். அவரிடம் எந்த திட்டமும் இல்லை. நமது பொருளாதாரத்தை கமலா சீர்குலைத்து விட்டார். போலி வாக்குறுதிகளை கொடுத்து மாணவர்களை பைடன் ஏமாற்றினார். முக்கிய விடயங்களில் ஜனநாயக கட்சி இரட்டை நிலைப்பாடு எடுத்தது. வங்கி கடன் ரத்து என கூறி பைடன் ஏமாற்றினார். எனது பிரச்சார கூட்டங்களில் இருந்தும் யாரும் வெளியேறுவதில்லை. அமெரிக்கா தற்போது செல்லும் பாதையில் தொடர்ந்து பயணித்தால் மூன்றாம் உலகப் போர் உருவாகும் என்றார்.
சீனாவில் குரங்கம்மைக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை பரிசோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு தேசிய மருந்து பொருட்களுக்கான நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை பரவி வருகிறது. குரங்கம்மையை தடுக்கும் முயற்சியாக அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய யூனியன், ரஷ்யா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் சில தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சீனாவில் குரங்கம்மைக்காக முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசியை ஆய்வக சோதனைக்கு உட்படுத்த அந்நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு ஒப்புதல் அளித்துள்ள அந்நாட்டின் தேசிய மருந்து பொருட்களுக்கான நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: சினோஃபார்ம் வாயிலாக நிர்வகிக்கப்படும் தடுப்பூசி குரங்கம்மையை குணப்படுத்த உதவும் என நம்பப்படுகிறது. இந்த தடுப்பூசியை சோதனைக்கு உட்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு தடுப்பூசி பொதுவான சந்தை அங்கீகாரத்தை பெற 3 கட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதற்கான காலத்தை நிர்ணயிக்க முடியாது. விரைவில் சந்தைக்கு கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. வியட்நாமை தாக்கிய யாகி சூறாவளியில் 141 பேர் பலியான வேளையில் வெள்ளம் காரணமாக செந்நதியில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு கண்டு வருவதால் தலைநகர் ஹனோய் நகரின் சுற்று வட்டாரம் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கனத்த மழையினால் உண்டான யாகி சூறாவளி வட வியட்நாமில் நிலச்சரிவுகளையும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேரிடரில் இதுவரை 141 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் 59 பேர் காணாமல் போனதாக பேரிடர் மேலாண்மை நிறுவனம் கூறுகிறது. இந்த சூறாவளி காரணமாக சொத்துக்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதோடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹனோய் நகரில் செந்நதியின் நீர்மட்டம் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு 10 சென்டிமீட்டர் உயர்வு கண்டு வந்ததாக அரசாங்க ஊடகம் நேற்று தெரிவித்தது. வெள்ளம் காரணமாக வீட்டிலே இருக்கும்படி மாணவர்களை இங்குள்ள சில பள்ளிகள் கேட்டுக்கொண்டன. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்காவிலிருந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் ஐரோப்பாவிற்குள் அகதிகளாக நுழைகின்றனர். கடல் வழியாக ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்குள் நுழையும் முயற்சியில் பலர் தோல்வியடைந்து உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இதனிடையே மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு செனகல். ஆப்பிரிக்காவின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அகதிகள் சிலர் செனகல் கடல் வழியாக படகில் ஐரோப்பாவுக்கு செல்ல முயற்சித்தனர். இந்நிலையில் அகதிகள் சென்ற படகு கடந்த திங்கட்கிழமை கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 26 பேர் உயிரிழந்தனர். மேலும் படகில் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் இதுவரை தெரியாததால் தேடுதல் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ரஷ்யாவுக்கு ஈரான் ஏவுகணைகளை வழங்கியுள்ளதாகவும் அவற்றை உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அவ்வாறு நடந்தால் ஈரானுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கப் போவதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. தடையை மீறி ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் வழங்கியதால் ஈரானுக்கான விமான சேவைகளை நிறுத்தப் போவதாக இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. கடந்த மாதம் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் படைகள் ஊடுருவியதை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்துள்ளது. வெனிசுலா அதிபர் தேர்தலில் முறைகேடு நடந்ததாக கூறி ஒருபுறம் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் மறுபுறம் பல்லாயிரக்கணக்கானோர் அண்டை நாடான பிரேசிலுக்கு புலம்பெயர தொடங்கியுள்ளனர். கைது நடவடிக்கைக்கு அஞ்சி அந்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சி தலைவரான கொன்சாலஸும் ஸ்பெயினில் தஞ்சமடைந்ததால் உலக நாடுகள் தங்களை கைவிட்டு விட்டதாக வெனிசுலா மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து கடந்த 3 மாதங்களில் பிரேசிலுக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அதிகரித்து வருகிறது. பிரேசிலின் எல்லையோர நகரமான பெராஹைமாவில் உள்ள ஐநா முகாமில் அவர்கள் நாள் கணக்கில் காத்து கிடக்கின்றனர். பங்களாதேஷில் தேசிய கீதத்தை மாற்றுவதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு எதிராக புதிய ஆர்ப்பாட்டம் வெடித்துள்ளது. பங்களாதேஷில் ஆட்சி கவிழ்ப்புக்கு காரணமான ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து தேசிய கீதம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் உடிச்சி ஷிஃபா கொஸ்தி என்ற முன்னணி கலாச்சார அமைப்பு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளது. ரவீந்திரநாத் தாகூரினால் எழுதப்பட்ட தேசிய கீதத்தை பாடியே அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டின் தேசிய கீதத்துக்கு எதிராக இடம்பெறும் எந்த ஒரு சதி தொடர்பிலும் நாம் பொறுமை காக்க மாட்டோம் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறான முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து போராடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பங்களாதேஷின் தேசிய கீதம் மற்றும் தேசிய கொடியை இந்துக்கள் இருவர் உருவாக்கிய நிலையில் அவை மாற்றப்பட வேண்டும் என்று பங்களாதேஷ் ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பு பரிந்துரைத்திருந்தது.
தென்கொரியா தலைநகரான சியோல் அருகே வடகொரியா எல்லையொட்டி அமெரிக்க ராணுவம் போர்த்தளம் அமைத்து அந்த நாட்டு ராணுவத்துடன் பணியாற்றி வருகிறது. இதனைத் தொடர்ந்து வடகொரிய ராணுவம் அண்டை நாடான தென்கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்டவற்றை அச்சுறுத்தும் வகையில் அணு ஆயுதங்கள் தாங்கிய ஏவுகணைகளை தயாரித்து தொடர் சோதனையில் ஈடுபடுகிறது. இதனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வடகொரியா மீது பொருளாதார தடை விதித்துள்ளது. இருப்பினும் வடகொரிய ராணுவம் ஏவுகணை சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டு அடாவடி காட்டுகிறது. இதற்கு பதிலடி தரும் வகையில் தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்க ராணுவம் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகிறது. அமெரிக்காவின் இந்த செயல்பாடு கோபம் மூட்டி வருவதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறி வருகிறார். மேலும் தென்கொரியாவை எதிரி நாடாக அறிவித்து அதன் மீது தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் பகிரங்கமாக அறிவித்தார். இதனால் கொரிய தீபகற்ப பிராந்தியம் பதற்ற நிலையில் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வடகொரியாவில் 76வது நிறுவன ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. தலைநகர் பியாங்காங்கில் ராணுவ அணிவகுப்புடன் இந்த நிகழ்ச்சி அரங்கேறியது. இதில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன் தலைமையேற்று ராணுவ மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். அப்போது அவர் தெரிவிக்கையில் அமெரிக்காவுடன் அணு ஆயுத போருக்கு தயார் என பேசினார். அவர் கூறுகையில் அமெரிக்காவின் செயல்பாடு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் உள்ளது. இதனால் அமெரிக்காவுடன் எப்போது வேண்டுமானாலும் போருக்கு தயாராக இருக்க வேண்டும். போரில் அதிகளவான அணு ஆயுதங்கள் தேவை இருக்கும் என்பதால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.